தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அலைக்கடலென திரண்ட பக்தர்கள் குடும்பத்துடன் கடலில் புனித நீராடி 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜித் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஹாசினியின், அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தாலும் இன்று ஆங்கில புத்தாண்டு தினமானது கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில நேற்று நள்ளிரவு முதலே, அதாவது நேற்று இரவு முதலே கோவிலில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் கோவிலில் குவிய தொடங்கினார்கள். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு 1 மணி அளவில் கோவில் நடை திறக்கப்பட்டது. 1:30 மணிக்கு விஸ்வரூப தீபாவளி, தொடர்ந்து உதயமார்த்தாண்ட அபிஷேகம் மற்றும் மற்ற கால பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில நேற்று இரவு முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும், குறிப்பாக தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலில் கடலில் புனித நீராடி குடும்பத்துடன் நாளிக்கிணறு தீர்த்தத்திலையும் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசன வரிசையில் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாகவே காத்திருந்து சுவாமி தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கோவில் கிருவிழாகார வளாகங்கள், கடற்கரை பகுதிகளிலும் பக்தர்களின் கூட்டமாகவே நிரம்பி வெளிகிறது. திருவிழா கோலம் போல திருச்செந்தூர் நகர்பகுதியானது காட்சியளித்து வருகிறது. காசினி, நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.